ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான குவிஸ் கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். சேனலில் வர வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இன்னைக்கான முதல் கேள்வி என்னன்றதை பார்த்துடலாம். மதுபானங்கள் தரநிலைகளின் முதல் திருத்த விதிமுறைகளை வெளியிட்ட அமைப்பு எது? மதுபானங்களின் தரநிலைகளின் முதல் திருத்த விதிமுறைகளை வெளியிட்ட அமைப்பு எது? கேள்விக்கான 4 ஆப்ஷன்ஸ் பார்த்துடலாம். ஆப்ஷன் ஏ பிஎஸ்ஐ, ஆப்ஷன் பி FAO, ஆப்ஷன் சி FCI, ஆப்ஷன் டி FSSAI. மதுபானங்களின் தரநிலைகளின் முதல் திருத்த விதிமுறைகளை வெளியிட்ட அமைப்பு எது? கேள்விக்கான சரியான பதில் FSSAI. அடுத்ததான் இன்னைக்கான இரண்டாவது கேள்வி என்னன்றதை பார்க்கலாம். இந்திய அரசியலமைப்பின் பின்வரும் எந்த சட்டப்பிரிவு சபையின் சிறப்பு அமர்வு என்பதை குறிக்கிறது? கேள்விக்கான 4 ஆப்ஷன்ஸ் பார்த்துடலாம். ஆப்ஷன் ஏ சட்டப்பிரிவு 356, ஆப்ஷன் பி சட்டப்பிரிவு 352, ஆப்ஷன் சி சட்டப்பிரிவு 365, கடைசி ஆப்ஷன் டி சட்டப்பிரிவு 360. அரசியலமைப்பில் பின்வரும் எந்த சட்டப்பிரிவு சபையின் சிறப்பு அமர்வு என்பதை குறிக்கிறது? சரியான பதில் சட்டப்பிரிவு 352. அடுத்ததான் இன்னைக்கான மூன்றாவது கேள்வி என்னன்றதை பார்த்துடலாம். ஜெயவர்மா சின்ஹா என்பவர் சமீபத்தில் எந்த அமைப்பின் புதிய தலைவராக நியமிக்கப்பட்டார்? ஜெயவர்ம சின்ஹா என்பவர் சமீபத்தில் எந்த அமைப்பின் புதிய தலைவராக நியமிக்கப்பட்டார்? கேள்விக்கான ஆப்ஷன்ஸ்: ஆப்ஷன் ஏ மத்திய ஊழல் தடுப்பு ஆணையம், ஆப்ஷன் பி ரயில்வே வாரியம், ஆப்ஷன் சி தேசிய மனித உரிமைகள் ஆணையம், ஆப்ஷன் டி மத்திய தகவல் ஆணையம். ஜெயவர்மா சின்ஹா என்பவர் சமீபத்தில் எந்த அமைப்பின் புதிய தலைவராக நியமிக்கப்பட்டார்? சரியான பதில் ரயில்வே வாரியம். அடுத்ததான் இன்னைக்கான நான்காவது கேள்வி என்னன்றதை பார்க்கலாம். 2023ஆம் ஆண்டு உலக நிதிசார் மத்திய வங்கியாளர் அறிக்கையில் A+ தர மதிப்பீட்டினை பெற்றவர் யார்? கேள்விக்கான 4 ஆப்ஷன்ஸ் பார்த்தலாம். ஆப்ஷன் ஏ YV ரெட்டி, ஆப்ஷன் பி ரகுராம் ராஜன், ஆப்ஷன் சி உர்ஜித் பட்டேல், கடைசி ஆப்ஷன் டி சக்தி காந்தா தாஸ். 2023ஆம் ஆண்டு உலக நிதிசார் மத்திய வங்கியாளர் அறிக்கையில் A+ தர மதிப்பீட்டினை பெற்றவர் யார்? கேள்விக்கான சரியான பதில் சக்தி காந்தா தாஸ். அடுத்ததான் இன்னைக்கான ஐந்தாவது கேள்வி என்னன்றதை பார்க்கலாம். இன்னைக்கான ஐந்தாவது கேள்வி: திரிசூல் படை பயிற்சியினை நடத்திய படைப்பிரிவு எது? திரிசூல் படை பயிற்சியினை நடத்திய படைப்பிரிவு எது? கேள்விக்கான ஆப்ஷன் ஏ ஆப்ஷன்ஸ் 4 ஆப்ஷன்ஸ் பார்த்துடலாம். ஆப்ஷன் ஏ இந்திய தரைப்படை, ஆப்ஷன் பி இந்திய விமானப்படை, ஆப்ஷன் சி இந்திய கடலோர படை, கடைசி ஆப்ஷன் டி இந்திய கடற்படை. திரிசூல் படை பயிற்சியினை நடத்திய படைப்பிரிவு எது? திரிசூல் படை பயிற்சியினை நடத்திய படைப்பிரிவு எது?
இந்திய தரைப்படை, இந்திய விமானப்படை, இந்திய கடலோரப்படை, இந்திய கடற்படை. கேள்விக்கான சரியான பதில் இந்திய விமானப்படை. அடுத்ததா இன்னைக்கான 6வது கேள்வி என்னன்றதை பார்க்கலாம். டோங்கிரியா கோண்டு எனப்படும் எளிதில் பாதிக்கப்படக்கூடிய பழங்குடியினர் குழுவினர் எந்த பகுதியில் பெரும்பான்மையாக வசிக்கின்றனர்? கேள்விக்கான ஆப்ஷன்ஸ்: ஆப்ஷன் ஏ ஒடிசா, ஆப்ஷன் பி ஜார்க்கண்ட், ஆப்ஷன் சி மத்திய பிரதேசம், கடைசி ஆப்ஷன்ஸ் ஆப்ஷன் டி பீகார். டோங்கிரியா கோண்டு எனப்படும் எளிதில் பாதிக்கக்கூடிய பழங்குடியினர் எந்த பகுதியில் பெரும்பான்மையாக வசிக்கின்றனர்? சரியான பதில் ஆப்ஷன் ஏ ஒடிசா. அடுத்ததான் இன்னைக்கான 7வது கேள்வி என்னன்றதை பார்க்கலாம். கோனார்க் சக்கரம் ஆனது 13ஆம் நூற்றாண்டில் யாருடைய ஆட்சியின் கீழ் கட்டமைக்கப்பட்டது? கோனார்க் சக்கரமானது 13ஆம் நூற்றாண்டில் யாருடைய ஆட்சியின் கீழ் கட்டமைக்கப்பட்டது? கேள்விக்கான ஆப்ஷன்ஸ்: ஆப்ஷன் ஏ 2ஆம் நரசிம்மதேவர், ஆப்ஷன் பி 1ஆம் நரசிம்மதேவர், ஆப்ஷன் சி 2ஆம் கங்காதேவர், ஆப்ஷன் டி 1ஆம் கங்காதேவர். 7வது கேள்வி இன்னொரு முறை பார்க்கலாம். கோனார்க் சக்கரமானது 13ஆம் நூற்றாண்டில் யாருடைய ஆட்சியின் கீழ் கட்டமைக்கப்பட்டது? கேள்விக்கான சரியான பதில் ஆப்ஷன் பி 1ஆம் நரசிம்மதேவர். அடுத்ததா இன்னைக்கான 8வது கேள்வி என்னன்றதை பார்த்தலாம். இன்னைக்கான 8வது கேள்வி: செவ்வாய் கிரகத்தில் வெற்றிகரமாக ஆக்சிஜனை உருவாக்கிய நாடு எது? செவ்வாய் கிரகத்தில் வெற்றிகரமாக ஆக்சிஜனை உருவாக்கிய நாடு எது? கேள்விக்கான 4 ஆப்ஷன்ஸ் பார்த்தரலாம். ஆப்ஷன் ஏ ஜப்பான், ஆப்ஷன் பி அமெரிக்கா, ஆப்ஷன் சி சீனா, கடைசி ஆப்ஷன் டி ரஷ்யா. செவ்வாய் கிரகத்தில் வெற்றிகரமாக ஆக்சிஜனை உருவாக்கிய நாடு எது? 8வது கேள்விக்கான சரியான பதில் ஆப்ஷன் பி அமெரிக்கா. அடுத்ததா இன்னைக்கான 9வது கேள்வி என்னன்றதை பார்க்கலாம். தமிழ்நாடு அரசானது யாருடைய தலைமையின் கீழ் விஸ்வகர்மா திட்டம் தொடர்பான குழுவினை அமைத்துள்ளது? தமிழ்நாடு அரசானது யாருடைய தலைமையின் கீழ் விஸ்வகர்மா திட்டம் தொடர்பான குழுவினை அமைத்துள்ளது? கேள்விக்கான ஆப்ஷன்ஸ்: ஆப்ஷன் ஏ திருப்புகழ், ஆப்ஷன் பி நீதிபதி சந்துரு, ஆப்ஷன் சி ஜே ஜெயரஞ்சன், ஆப்ஷன் டி விஸ்வநாதன். தமிழ்நாடு அரசானது யாருடைய தலைமையின் கீழ் விஸ்வகர்மா திட்டம் தொடர்பான குழுவினை அமைத்துள்ளது? கேள்விக்கான சரியான பதில் ஆப்ஷன் சி ஜே ஜெயரஞ்சன். அடுத்ததா இன்னைக்கான 10வது கேள்வி என்னன்றது பார்த்திடலாம். இன்னைக்கான 10வது கேள்வி: உலக உணவு விலை குறியீட்டினை வெளியிட்ட அமைப்பு எது? உலக உணவு விலை குறியீட்டினை வெளியிட்ட அமைப்பு எது? கேள்விக்கான 4 ஆப்ஷன்ஸ். ஆப்ஷன் ஏ உணவு மற்றும் வேளாண் அமைப்பு, 2வது ஆப்ஷன் பி உலக வர்த்தக அமைப்பு, ஆப்ஷன் சி உலக உணவு திட்ட அமைப்பு, ஆப்ஷன் டி உலக வங்கி. கேள்விக்கான சரியான பதில்
கேள்வி என்னன்றது இன்னொரு முறை பார்த்தரலாம். உலக உணவு விலை குறியீட்டினை வெளியிட்ட அமைப்பு எது? கேள்விக்கான சரியான பதில் ஆப்ஷன் ஏ உணவு மற்றும் வேளாண் அமைப்பு.